இந்த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிற யாருக்கும் குடும்பம் இல்லை. ஓகே, நான் ஓப்பனாக சொல்கிறேன், குடும்பம் நாசமாக போகுது, அழிஞ்சு போகுது. அதை மீறி குடும்பம் இருந்தால் நாட்டாம படத்தில் மிச்சம் திங்கிற மாதிரி இருந்தால் இருக்கலாம். இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் வாழ்க்கை இல்லைங்க, ஆரம்பத்தில் சேர்ந்து போடுறாங்க தம்பி. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இன்ஸ்டாவோட உனக்கு மரியாதை அதிகம் வருதா எனக்கு மரியாதை அதிகம் வருதான்னு புருஷன் பண்ணுறது சண்டை வந்துடுது. சந்தேகங்கிறது ஒரு உளவியல் பிரச்சனை தான் சந்தேகப்படுவோம். இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சருக்கு ஃபேமிலி கிடையாது தம்பி, சொந்தக்காரங்களாம் அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க. நீங்கள் எப்பயுமே திங்குன்னு குதிச்சுட்டே இருக்கு. ஏன்னா அவங்க ஃபேம் ஆகிறதுக்காக எந்த லெவலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த லெவலுக்கு வேணாம், நோ மோர் மெஷர்மெண்ட். வணக்கம். சென்னை நங்கநல்லூர் ஆதம்பாக்கம் பகுதியில், ஆதம்பாக்கம் போலீஸ் லிமிட்டில் பிரபல யூடியூபர் நாகலட்சுமி கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சற்று முன் தகவல் படி நம்ம அந்த கொலை சம்பவத்தை விவரமாக பேசுவோம். நாகலட்சுமி சுப்பிரமணியன் தம்பதி, இவங்களுக்கு 2 மகன்கள். மூத்த மகன் ரஷ்யாவில் MBBS படிக்கிறாரு. 2வது மகன் மதுரவாயில் ஒரு தனியார் கல்லூரியில் MBBS படிக்கிறாரு. நங்கநல்லூரில் தில்லை நகர் பகுதியில் இவங்க வசித்து வர்றாங்க. காலைல 6-10 மணி அளவில் பையன் எப்பயும் போல், சின்ன பையன், பெரிய பையன் இந்தியாவில் இல்லை, சின்ன பையன் எப்பயும் போல் நான் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வீட்டில் அவங்க அப்பா சுப்பிரமணியனும் அம்மா நாகலட்சுமி மட்டும்தான் இருந்திருக்கிறார்கள், வேறு யாரும் இல்லை. அடுக்குமாடி குடியிருப்பு. ஈவினிங் 3 மணிக்கு வர்றாப்புல, 3 மணிக்கு வந்து பார்க்கல வீட்டுக்குள்ளே கால் தடங்கள், ஒரே ரத்த கால் தடங்களாக இப்படி இருக்குது மூவிங்கு. என்னடா அப்படின்னு போய் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தா நாகலட்சுமி குப்பரை கிடக்குறாங்க, வெட்டுப்பட்டு குப்பரை கிடக்குறாங்க. இடதுபுற ரூமில் ஓடி பார்க்கல அவங்க அப்பா சுப்பிரமணி மின்விசிறியில் ஹேங் போட்டு கழுத்தில் தூக்கு போட்டு இறந்துட்டுருக்காரு. ஹால் முழுவதுமே இந்த மார்பிள்ஸ் கல்லில் ஒரே ஒரு ரத்த, அது வெள்ளை மார்பிள்ஸு, பார்க்கவே முடியல, ஃபுல்லாகவே ரத்தம். இதில் ஆதம்பாக்கம் போலீஸ் தான் அந்த வழக்கு எடுக்கிறாங்க. 2 பிரேதத்தை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்புகிறாங்க. முதல் கட்ட விசாரணை என்னென்னா, இவங்க பொழுதுனைக்கு யூடியூப்ல வீடியோ போடுறத வேலையை வச்சுருக்காங்க. யார்? நாகலட்சுமி. ரீல்ஸ் போடுற மாதிரி. எதுக்காண்டினா இந்த புடவை வியாபாரம், அது பொட்டிஸா, அது இப்போ புட்டிஸ், அது ஒரு பெரிய ஃபேமஸ். அவங்க புடவை போடுறது, மொத்தமாக எங்கேயாவது வாங்கி வச்சு அதை விளம்பரப்படுத்தி விற்கிறது, இப்படி போயிட்டு இருந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கடனாகிட்டு இருந்திருக்காங்க. ஸ்ரீ சாய் சில்க்ஸ்ன்னு சொல்லி நாகலட்சுமி ஒரு கடை வச்சுருந்துருக்காங்க. அதில் கொஞ்சம் பணம் கொடுத்தல் வாங்கல கடனாகிட்டு இருந்திருக்கு கொஞ்சம் நிறையா. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லாம் வீடியோ போடலாம், நிறைய பேருக்கு கால் இன்ஸ்டாகிராமில் தான் விற்கிறாங்க தம்பி. ஆமாம், இன்ஃப்ளூயன்சர் ரைட், இன்ஃப்ளூயன்சர். நிறைய பேர் கால் பண்ணி பேசுறது இது சண்டையாக வேற இருந்திருக்கு. ஏன்னா இவங்க கொஞ்சம் ஃபேராக இருந்திருக்காங்க, வயசுக்கு மீறிய ஃபேர்னஸ் இருந்திருக்கு. 2 குழந்தைக்கு தாயின்னு அவங்கள சொல்ல முடியாது. அப்போ அது சுப்பிரமணிக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இது 2 வருஷமாக அந்த பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. சுப்பிரமணி கோச்சிக்கிட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு, எங்க மதுரைக்கு. 10 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, இங்கே சென்னைக்கு வந்து சண்டை ஓயலை, சண்டை நடந்துகிட்டு இருக்கு. முதல் கட்ட பிரச்சனை விசாரணையில் சந்தேகமும் ப்ளஸ் நடத்தை சந்தேகங்கிறது ஒன்று, ப்ளஸ் கடன் வாங்கி வச்சிருக்க, நீ எதுக்கு ஒரு புறா கடன் வாங்கி வச்சிருக்க அப்படின்றது ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு. அந்த பாடி எப்படி கிடந்ததுன்னு சொல்லிடுறேன். தலையில் 2, இந்த ஸ்கல்லில் 2 வெட்டு, மணிக்கட்டு, இந்த மணிக்கட்டு வலது கை மணிக்கட்டு இதோட கட்டாயிருக்கு, கழுத்தில் வெட்டு வாங்கியிருக்காங்க, 2 தொடைப்பகுதியும் வெட்டு விழுந்திருக்கு, குப்பார கிடக்கு பாடி. இப்போ இதில் என்னென்னா, ஒரு கொலை நடந்திருக்கு, நம்ம போய் தற்கொலை பண்ணிக்க போகிறோம் அப்படிங்குள்ள யூஸ்வலாக தாப்பா போட்டு தான் பண்ணுவாங்க. ஆமாம், சூசைடுங்கிறது என்னுடைய அனுபவத்தில் 99.9% தாப்பா போட்டுருவாங்க. அது உளவியல் ரீதியான இறுக்கம் தான் அது காரணம். கதவை திறந்து போட்டு யாரும் பண்ணுறது கிடையாது. கதவை திறந்து போட்டால் அதில் வேறு ஏதாவது சந்தேகத்துக்கு வேலை இருக்குது. முதல்ல இவர் மட்டும்தான் கொலை பண்ணாரா, இல்லை இவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்களாங்கிற கோணத்தில் விசாரிக்கணும். அது காவல்துறை விசாரிப்பாங்க. அல்லது வேற யாராவது இந்த வேலையை பார்த்துட்டாங்களா, இவங்களையும் கொலை பண்ணிட்டு இவரை திருந்த வரை தூக்கி தொங்க விட்டு போட்டாங்களாங்கிறது விசாரிக்கணும். 2 கோணம் இருக்குது. அதனால் 2 கோணத்துலையும் காவல்துறை விசாரிக்கிறாங்க. விசாரணை முடிவில் இது தெரிய வரும். இப்போ அந்த பசங்களோட நிலைமை என்ன ஆகுது? பசங்க 2 பேரும் MBBS படிச்சிருக்காங்க, அப்புறம் என்ன, அவங்க செட்டில் ஆகி போக வேண்டியது தான். அதில் ஒன்று இருக்குது. இப்போ அதில் என்ன ஒரு பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்னா, நடத்தையில் சந்தேகப்பட்டு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை ஓடத்தானே செய்யுது. அவங்க இன்ஃப்ளூயன்சர் வேற, அது கண்டிப்பாக இருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. ஆனால் இந்த யாருக்குமே குடும்பம் இருக்கிறது இல்லை. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிற யாருக்கும் குடும்பம் இல்லை. ஓகே, நான் ஓப்பனாக சொல்கிறேன், குடும்பம் நாசமாக போகுது, அழிஞ்சு போகுது. அதை மீறி குடும்பம் இருந்தால் நாட்டாம படத்தில் மிச்சம் திங்கிற மாதிரி இருந்தால் இருக்கலாம். குடும்பம் இருக்கும், ஆனால் மிச்சம் தின்னுட்டே இருப்பார்ல, யாராவது மிச்சம் தின்னுட்டு இருக்கிறது கேட்பாரு. இனிஷியல் பிரச்சனைக்காக நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சோத்தை போட்டு சொல்லுவாங்கல்ல. தட்ஸ் ஜோக், இட்ஸ் நாட் ஜோக்கிங். இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் வாழ்க்கை இல்லைங்க,
ஆரம்பத்தில் சேர்ந்து போடுறாங்க தம்பி. ம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இன்ஸ்டாவோட உனக்கு மரியாதை அதிகம் வருதா எனக்கு மரியாதை நிறைய வருதான்னு புருஷன் பண்ணுறது சண்டை வந்துடுது. ஈகோ ட்ரிக்கர் ஆக ஆரம்பிச்சிருது. ஆயிடும்ல. கண்டிப்பா. அப்போ வந்து அவனுக்குள்ளே பிரிவு வந்துடுது. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு குடும்பமே உங்கள் ஊர் தானையா, குடும்பமே நம்ம மாவட்டத்தை உங்கள் ஊர் மானத்தை வாங்குதியா. உங்கள் ஊர்னா உப்புயா, தூத்துக்குடி முத்துயா, ஹார்பர் இருக்கு, உழைப்பாளிகள் இருக்கிற ஊர், பெரிய அளவில் ஜாதி சென்டர் இல்லாத ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு ஊருன்னா தூத்துக்குடி தான். ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், இப்போ இல்லை. அம்மாவும் பொண்ணும் போட்டுக்கிறாங்க வீடியோ, இப்படியே அவங்க பிரச்சனை பண்ணிக்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி போகுது. அந்த புட்டீஸ்ன்னு சொல்றது அவங்களே புடவை விற்கிறாங்களா, அப்புறம் மறுபடியும் கிழிஞ்ச புடவையா இருக்குன்னு கம்ப்ளைண்ட்டு, அவங்க மேலே ஒரே புகார் பரிசாரம் பேர் மாட்டாங்க. புட்டீஸ் கட்டீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள யோகா டீச்சர்லாம் வேற இருக்காங்கய்யா, யோகா வேற சொல்லி தராங்க. அதான் யூடியூப் சொல்லி தருது யோகா, நீ என்ன சொல்லி தர்றது, போட்டுக்கிட்டு நெளிக்க வேண்டியதானே, இங்கே அங்கே உடம்பு போட்டு யோகா டீச்சர்லாம் இருக்காங்க. அவங்களாவே எல்லாம் கிரியேட் பண்ணுறது. திடீர்னு சமூக ஆர்வலாக வர்றாங்க, சமுதாயத்தில் நடக்கிற அவலங்களை அப்படி தட்டி கேட்க பாயிறாங்க பாய்ச்சல்ல. டக்குன்னு லேடிஸ் பக்கம் கூட அந்த சாய் கிரிசில் தூக்கிக்கிட்டு கொஞ்சம் நாள் சுற்றுறது, அப்புறம் போட்டு அவளை விட்டுட்டு அடுத்து அவளை தூக்குறது கண்டென்ட்டுக்காக. அதை சொல்லுங்க. பிஸ்னஸ் உமானை வந்து சந்தேகப்படுறது எனக்கு அவ்வளோ லாஜிக்காக படலை. நான் சந்தேகப்படுவோம் மனநோயாளி. அவங்க பையன் MBBS படிக்கிறானுங்க, கண்டிப்பாக என் வீடியோ பார்த்தா புரியும். சந்தேகங்கிறது ஒரு உளவியல் பிரச்சனைக்கு தான் சந்தேகப்படுவான். நிறைய பிரச்சனை குடும்பங்கள் குடும்ப நல நீதிமன்றம் பொங்கி வழிகிறது ஐயா. ஹைகோர்ட்டில் கேஸே காணும், குடும்ப நல நீதிமன்றம் பொங்கி வழியுது கேஸ். எல்லாம் டவுட்டு தான், எல்லாம் பொம்பளைகள்ட்டி வாழ முடியாது. அதுங்களும் பாதிக்கு மேலே சைக்கோவாக இருக்கு. நீயா அவனா ஷோட வந்து பேசுது இல்லை, எப்போ எப்படா வாழ்றது. லயன் மேனாயா, லயன்ல இருப்பானா, வீட்டுக்கு வர்றியா இல்லையா, உன் பிள்ளைங்க பேண்டிருக்கு வர்றியா இல்லை, ஓன் புள்ள நீ பெக்கவே இல்லையா, அவனுக்கு மட்டும் தனியாக பிறந்துட்டா அப்படின்னு பார்த்தா நாங்கள் லைனில் இருப்போம் சார், கரண்ட்டு சார் அடிச்சா ஆளு காலி சார், HT லைனில் என்ன ஆகும், விட்டுட்டு ஒடியாடுற வீட்டுக்கு வந்து பார்த்தா குழந்தை பேண்டு பிரட்டி கிடக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு குடும்பத்தை வைத்து விட்டு ரீல்ஸை வைத்து விட்டு கொஞ்சம் ரியல் லைஃப்பை வாழுங்க. இன்ஸ்டாவை வைத்து விட்டு கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக சமைச்சு சாப்பிடுது. அதான் சொல்லலாம், வேற ஒன்றும் இல்லை. இல்லாட்டி குடும்பம் நக்கிட்டு போயிடும் மொத்தமாக. அந்த போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்களுக்கு சம்மந்தம் பார்க்கணும், நல்ல சம்மந்தம் அமையுமா, டாக்டருங்கிறத விட்டு யாராவது ஒரு மாதிரி சொந்த பந்தங்கள் செட்டப் பண்ணா வரும். ரெண்டாவது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சருக்கு ஃபேமிலி கிடையாது தம்பி, சொந்தக்காரங்களாம் அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க. நீங்க எப்பயுமே திங்குன்னு குதிச்சுட்டே இருக்கு. ஏன்னா அவங்க ஃபேம் ஆகிறதுக்காக எந்த லெவலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த லெவலுக்கு வேணா, நோ மோர் மெஷர்மெண்ட், ரெஸ்ட்ரிக்ஷன்ல இல்லை, பிகார் லிமிட் தான் அவங்க போறது எல்லாமே. அதனால இவங்களுக்கு எந்த வரையறையும் கிடையாது. யூடியூப் கூட சில வரையறையெல்லாம் வச்சிருக்காங்க, இன்ஸ்டாவில் எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. உங்க வீட்டில் நான் என்ன சொல்றேன், யூடியூப் பார்த்தோட எதிரான விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் டவுன்லோடு பண்ணா அத்தோட இந்த குடும்பம் அன்இன்ஸ்டால் தான் ஆகும் இந்த பூமி விட்டு, அது கேடு. அதனால வியாபாரத்தில் பெண்கள் வந்து இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வந்து அது பேர் என்னது வந்து ஆட்டக்காரினாலே தப்பான பேர் நம்ம சொல்ல முடியாது. 2 பிள்ளைக்கு தாய், கண்டிப்பாக அது என்ன தப்பாகிட போகுது, பையன்லாம் கட்டி கொடுக்குற வயசுக்கு வந்துட்டான், அது பேர் தப்பாக என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. தப்பாக இருந்தால் விலகிக்க வேண்டியதானே, டைவர்ஸ் பண்ண வேண்டியதா. நீ தான் கடன் வாங்கிட்ட, நீ தான் உன் மேலே சந்தேகமாக இருக்குது, டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இப்போ நீ செத்து போட்டியா, என்ன நீ என்ன நினைச்ச அந்த உலகத்தில், இப்போ இந்த பொம்பளை மட்டும் பனிஷ் பண்ணுறதா நீ செத்துடக்கூடாது. நீ தான் செத்துட்டியே, அப்போ நீ என்ன நினைச்ச, 2 பிள்ளை அனாதே நிற்கிது. பொண்டாட்டிக்கும் ஒழுக்கம் கட்டவனு பேர் எடுத்து கொடுக்குறா, கடங்காரனே பேர் எடுத்து கொடுக்குறா, அது வாங்கின கடனை அதை கட்டிக்க போகுது, உனக்கு என்ன பிரச்சனை. டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கலாம். டிவோர்ஸ் உனக்கு யார் டிவோர்ஸ் கேட்டா, இவர் எல்லாம் கேட்கவே மாட்டாங்க தம்பி, போயிட்டா சனியன்னு விட்டுருவாங்க. மதுரையில் போய் 8 மாதம் இருந்திருக்காரு, தேடல் இல்லை யாரும். அப்படிதான் அவங்க பார்த்துக்க வேண்டியதா, அவங்க லைஃப்பை பார்த்துக்க வேண்டியதா. 10 நாளில் வந்து இருந்து கடைச்சா அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாரு. போலீஸுக்கு தேவையில்லாத தலைவலி. எலெக்ஷன் ரிசல்ட் நெருங்கிட்டு இருக்கு, இருக்கிற பிரச்சனைல நீ வேற ஏதாவது. போலீஸுக்கு இன்ஸ்டாகிராம்னால பிரச்சனை தான்ப்பா. நீங்க இன்ஸ்டாகிராமு யூடியூப்ல என்ன காதலிச்சுட்டான், யூடியூப்ல என்ன ஏமாத்திட்டான்னு போய் நில்லுங்களேன். அப்படியா பார்க்குற பார்வைய, அப்படியா ஏமாத்திட்டாங்களா, யூடியூப்னா ஏமாத்த தான் செய்வாங்க. அவ்வளோதாங்க, மரியாதையே உங்களுக்கு அவ்வளோதான் இருக்குன்னு. உங்களை பெருசாகலாம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நடந்துக்கிறது முறை அப்படி இருக்கு. ஏன்னா அவங்க அந்த பிளாட்ஃபார்ம் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்ம் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, எலக்ட்ரானிக் ட்ரெஸ்பாசிங் பண்ணுறீங்க. நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுங்களேன், சார் நான் ஆன்லைனில் மோசடி ஆகிட்டேன். அப்படியா, என் மனத்தை எடுக்க பார்த்தானுவோம், இதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும் போ அப்படின்றோம். அவ்வளோதான். இப்போ இருக்கிற பிரச்சனைல ஆதம்பாக்கெல்லாம் டீசெண்டான ஏரியா, நங்கநல்லூர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் நேக்கா ஓடுற ஏரியா. அதெல்லாம் இப்போ அங்கே ஒரு பிரச்சனை, பீஸ்ஃபுல்லாக வேலை பார்ப்பாங்க, ஆதம்பாக்கத்தில் இருக்காமல் இருக்கலான்னு. இப்போ அங்கே ஒரு பிரச்சனை. இதை பாடியை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், பாடியை ஒப்படைக்கணும், பாடியை ஃபயரிங் பண்ணணும், இதுக்கு வேறு எவ்வளோ வேலை ப்ராசஸ் இருந்துகிட்டு இருக்கு.
விசாரணை முடிக்கணும். 2 பேரும் செத்த தொட்டு ஈஸியாக முடிச்சிடவும் முடியாது. வேற யாரும் இன்டர்ஃபியர் இருந்தாங்கன்னா தேர்ட் பர்சன் யாராவது இருக்காங்க ஃபுட்டேஜ் பார்க்கணும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதனால கொலை எதுக்கும் தீர்வாகாது. தற்கொலைங்கிற ஒஸ்ட்டுங்க. ஆனால் ஒரு அட்வொகேட் தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? வாழவே தகுதி இல்லாதவெல்லாம் பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம வாழ்றதுல என்ன கேடா? அதனால பிடிக்கலையா கணவன் மனைவியை பிரிந்து கொள்ளுங்கள். அது எல்லாருக்கும் நல்லது. இன்னைக்கு சரியாயிடும் சரியா ஆகாது. நான் பெண்களுக்கு சொல்றேன், உன்னை ஒருத்தர் சந்தேகப்பட்டான தயவு செய்து பிரிஞ்சிரு. அவனோட வாழ முடியாது. அதனால குடும்பம் ஒரு வரை, குடும்பங்கிறது ஒரு கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் அழகாக இருந்தால் தான் எல்லாமே மரியாதை. எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன விட்டு கொடுத்தலோட தான் குடும்பம் நடக்குது. எல்லாமும் சரி 100% யாருக்கும் ஃபேமிலி சரியாக இருக்காது. அது எல்லாரும் வீட்டு ஃபேமிலி, என் குடும்பம் செல்ஃப் யாருக்கும் சரியாக இருக்காது. கொஞ்சம் எல்லாமே அது எப்படி சொல்கிறது, விட்டு கொடுத்தல்ங்கிறத விட நேசித்து கொஞ்சம் அனுசரித்து போய்க்க வேண்டியது தான். பிள்ளைகளுக்காக வாழ்கிறதுங்கிறது தான் வாழ்க்கை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.